நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்போ ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக வந்து இருக்க போகுது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய கடப்பார லைனப்பாக வந்து இருக்க போகிறாங்க மிடில் ஆர்டர்ஸில். இதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்க போகிறாங்க, சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர்ஸில் யாரெல்லாம் சம்பவம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே கான்வே ரச்சன் ரவீந்திரா இவங்க 2 பேருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேருக்காக நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போவாங்களா, ஒருவேளை போனால் இந்த 2 பேர்த்தில் யாரை மறுபடியும் நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கான்வே ரச்சன் ரவீந்திராவை பார்த்துடலாம். சிஎஸ்கேவில் ஒரு முக்கியமான வீரராக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் நம்ம சிஎஸ்கே இவங்களை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே மறுபடியும் இவங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவில் இவங்க 2 பேரும் முக்கியமான வீரராக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் கான்வே ஒரு முக்கியமான வீரராக நம்ம சிஎஸ்கே வந்து எதிர்பார்த்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த 2 பேர்த்தில் யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரச்சனை மட்டும்தான் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரச்சன் மேலே நம்ம சிஎஸ்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்தாங்க. இதன் காரணமாக தான் ஆர்டிஎம் கார்டு மூலமாக 4 கோடிக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கான்வேயா ரச்சனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரச்சனை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் கான்வேக்காக இனிமேல் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்துருந்தோம், நம்ம ஜேஎஸ்கே டீம்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம சிஎஸ்கே டீம்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கான்வேயை இனிமேல் நம்ம சிஎஸ்கே டீமில் வந்து பார்க்க முடியாது. மறுபடியும் ஒரு சான்ஸ் அப்படின்னா அது நம்ம ரச்சனுக்காக மட்டும்தான் இருக்க போகுது. அடுத்து நம்ம சிஎஸ்கேவில் சம்பவம் பண்ண போகிற பேட்டிங் லைனப்பை பார்த்துடலாம். இந்த தடவை சிஎஸ்கே மிஸ்ஸே ஆகாது. ஆனால் பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கடப்பாறையாக வந்து இருக்க போகிறாங்க. இப்போதைக்கு மிடில் ஆர்டர்ஸில் சம்பவம் பண்ண போகிற வீரர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்திரே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேட்டன், இவங்க 2 பேர் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருந்தோம், நம்ம ருத்ராஜ் ஒன்-டவுனில் தான் வந்து ஆடிட்டு இருந்தார். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஊர்வில் பட்டேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. கிட்டத்தட்ட அந்த 4 பேர் கன்ஃபார்மாக லைனப்பில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸு, நம்ம சிஎஸ்கேவின் அதிரடி வீரரான டெவால் பிரேவிஸ் வந்து இருக்க போகிறாரு. கிட்டத்தட்ட ஸ்பின்னு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் பவுலிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார். இவர் தான் அந்த இடத்த வந்து பிடிச்சி வைக்க போகிறாரு. டூபேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மோசமான ஃபார்மில் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு டெவால் பிரேவிஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம சிஎஸ்கே அவரை வந்து யூஸ் பண்ணுற பிளானில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போதைக்கு டூபேக்கு அப்புறமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலதோனி தான். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2026 ஐபிஎல்லில் ஒரு மிகப்பெரிய கடப்பார லைனப்பாக வந்து இருக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸ் லைனாக வந்து மாறி இருக்காங்க. சேட்டன் உள்ளே வந்தார். சிஎஸ்கே இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக வந்து மாறி இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்ம சிஎஸ்கேக்கான ஐபிஎல்லாக வந்து இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பாக இருக்கட்டும், இதில் வேறு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது? நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப்பை வேறு எந்த மாதிரி வச்சா நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.